அனைவருக்கும் பூரி பிடிக்கும். ஆனால் அதை எண்ணெயில் பொரித்து எடுப்பதால் தவிர்த்து விடுவார்கள். ஏனெனில் எண்ணெய் ஆரோக்கியத்திற்கு கெடுதல். ஆனால் இந்த 3 டிப்ஸை மனதில் கொண்டால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். வீட்டில் உள்ளவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பூரி சுட்டு கொடுக்கலாம். முதலாவதாக டிப்ஸ். நீங்கள் பூரிக்கு மாவு தயார் செய்யும் போது அதில் சிறிதளவு நெய் சேர்த்து கொள்ளுங்கள். இது தண்ணீர் ஊற்றுவதற்கு முன் மாவாக இருக்கும்போது சேர்க்க வேண்டும். அதில் பிறகு உப்பு தண்ணீர் சேர்த்து பிசைந்து கொள்ளுங்கள். இவ்வாறு செய்யும் போது எண்ணெயில் உருட்டிய மாவை சேர்க்கும் போது பூரி உடையாமல் வரும். அப்படி உடைவதால் உள்ளே எண்ணெய் சேர்ந்து கொள்ளும் பிரச்சனையை தவிர்க்கலாம். டிப்ஸ் 2. பூரி மாவுக்கு பிசைந்த உடலையே அதனை உருட்டி பூரி போடக்கூடாது. குறைந்தது 15 முதல் 30 நிமிடங்கள் ஊற வைப்பது அவசியம். அவ்வாறு செய்வதால் பூரி சுடும்போது விரிசல் விடக்கூடும். ஓட்டை வடை போல் கடினமாக இருக்கும். எண்ணெய் அதிகமாக இழுக்கும். மொறுமொறுப்பாகவும் மென்மையாகவும் இருக்காது. டிப்ஸ் 3. மாவு உருட்டும் போது பலரும் அதன் மேல் உதிர்ந்த மாவை தூவி உருட்டுவார்கள். இவ்வாறு செய்யும் போது மாவு கட்டையில் ஒட்டாது. ஆனால் பூரிக்கு அப்படி செய்யாதீர்கள். ஏனெனில் அதன் மேல் தூவப்படும் உதிர்ந்த மாவால் கூட எண்ணெய் அதிகமாக இழுக்கும். அதேபோல் மாவு தண்ணீர் பதம் அதிகம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுவும் எண்ணெய் இழுக்க காரணம். இந்த 3 டிப்ஸை பயன்படுத்தி எண்ணெய் இல்லாமல் பூரி சுட்டு ஆரோக்கியத்தை கடைபிடிங்க. நன்றி, வணக்கம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.